ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஹையர் செல்ஃப் என்ன மெசேஜ் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். 2 பாயில் வச்சுருக்கீங்க. பாயில் 1 வந்து இந்த ஒயிட் கலர் ஸ்டோன் அண்ட் பாயில் 2 வந்து மெரூன் கலர் ஸ்டோன். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவ் படி எது தோணுதோ சூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி 2 டெக்லேருந்து கார்ட்ஸ் ரீட் பண்ண போகிறோம். மோனாலஜி டெக்லேருந்து பேஸ் கார்டு வைக்கலாம். இது கடைசியில் பார்க்கலாம் உங்களுக்கு என்ன மெசேஜ் உங்களுக்கு வருது அப்படின்னு. ஓகே, ஒரு கார்ட். ஓகே, சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்குரிய பாயில் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன் போயிடலாம். ஸோ இந்த கார்டு வந்து ஃபைனலாக நம்ம வந்து பார்க்கலாம் உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்க போகிறாங்க உங்களோட ஹையர் செல்ஃப். ஒரு 3 கார்ட்ஸ் எடுக்கலாம். இன்டிகிரேஷன், இன்னர் வாய்ஸ், செலிப்ரேஷன் வந்திருக்கு. ஒரு பாசிட்டிவான மெசேஜ் தெரியுதுங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயம் உங்களுக்கு வந்து நடக்க போகுது. இது ரிலேட்டட் எனிதிங், ஆசைப்பட்ட விஷயம் கிடைக்க போகுது. உங்களுடைய விஷ் வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது. உங்களுடைய இன்ட்யூஷன் சொன்ன விஷயம் இங்கே வந்து ஒரு முன்னாடி நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு கைட் பண்ணியிருப்பாங்க. அந்த 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 விஷயம் நீங்கள் வந்து எடுத்து நடத்திருப்பீங்க. அந்த விஷயத்துக்கான ஒரு சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இது வந்து இந்த இன்ட்யூஷன் அப்படின்றது வந்து உங்களுடைய ஹையர் செல்ஃப் அப்படின்னு தான் இங்கே பொருள்படுது. ஸோ உங்களுடைய இன்ட்யூஷனும் சரி, உங்களுடைய ஹையர் செல்ஃபும் சரி, அவங்க சொன்ன ஒரு கைடன்ஸ் மூலியமாக நீங்கள் பண்ண ஒரு செயல் இங்கே வந்து ஒரு சக்ஸஸ் ஆக போகுது. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு சிலருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், சிலருக்கு வந்து நீங்கள் விரும்பின விஷயம் இருக்கலாம். இங்கே வந்து ஃபங்க்ஷன், ஒரு செலிப்ரேஷன், இல்லை வந்து ஒரு சந்தோஷம் நிறைஞ்ச விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்க போகுது. ஆசைப்பட்ட விஷயம் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஓகே, ஸோ இந்த கார்டு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மோனாலஜி கார்டு சரண்டர் டு த டிவைன் அப்படின்றது இருக்குது. மேபி சிலருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கலாம், நீங்கள் நினைக்கிற விஷயம் கரெக்ட் ஆர் ராங் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கலாம். பட் இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ், இங்கே பாசிட்டிவிட்டி தான் எனக்கு தெரியுது. ஸோ நீங்கள் உங்களுக்கு மனசில், அதாவது வந்து நீங்கள் நினைக்கிற விஷயம் வந்து கரெக்ட், அதே மாதிரி நீங்கள் போகிற பாதை வந்து ரைட். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்டேஜ் அப்படின்றது எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஒரு அப்ஸ் அண்ட் டவுன் இருக்கலாம், இல்லை வந்து நினச்சது வந்து சட்டுன்னு நடக்காமல் இருக்கலாம். பட் அதுக்கெல்லாம் அப்செட் ஆகாதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு அந்த ஹாப்பி எண்டிங் அப்படின்றது உங்களுக்கு இந்த பாயில் எனக்கு தெரியுது. ஸோ அதனால் தைரியமாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதில் வந்து முழு மனசாக நீங்கள் வந்து இறங்குங்க. கண்டிப்பாக அதில் வந்து ஒரு சக்ஸஸ் இருக்குது. அதுக்கு துணையாக உங்களுடைய ஹையர் செல்ஃப் இருக்காங்க அப்படின்றது வந்து ட்ரஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, ஸோ பாயில் 2 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரொடிக்ஷன். இது ஃபைனலாக பார்க்கலாம். உங்களுக்குரிய ஒரு 3 கார்ட்ஸ் உங்களுக்கு என்ன வந்து மெசேஜ் உங்களுடைய ஹையர் செல்ஃப் கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இந்த கார்ட் சஃபில் பண்ணும்போது கூட இந்த கார்டு வந்துச்சு. சைலன்ஸ், ஹீலிங், ஓகே, மைண்டு. உங்களுக்கு எப்படி கார்டு வந்திருக்கு அப்படின்றத நீங்களே பார்க்குறீங்க. கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு சைலன்ஸாக இருக்க வேண்டிய டைம். ஒரு மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க, ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. இப்போ ஹீல் ஆகிற டைம். அமைதியாக இருங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் தூங்குறதா இருந்தால் தூங்கலாம், நிறைய தூங்காமல் இருந்திருப்பீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. ஒரு ரெஸ்ட் மோட் அப்படின்றது உங்களுக்கு தேவை கரண்ட்டாக.
அதே மாதிரி வந்து ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ரொம்ப நாள் சாப்பிடாம கூட, அதாவது வந்து ஒரு சரி வர உங்களுக்கு ஹெல்த்தி டயட்ஸ் அப்படின்றது கூட நீங்கள் கேர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். உங்களுடைய ஹெல்த்தை வந்து கேர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஃபிசிக்கல் ஒர்க் அப்படின்னு கூட சொல்லலாம். வாக்கிங் போகிறது, இல்லை வந்து ஒரு உங்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு நேரத்தை வந்து ஒதுக்காமல் நீங்கள் இருந்திருப்பீங்க. அதனால தான் இந்த கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், ஒரு ஒரு மியூசிக் கேட்குறதா இருக்கலாம், இல்லை தூங்குறதா இருக்கலாம், சாப்பிட்றதா இருக்கலாம். உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு ஒரு அர்ஜெண்ட் அப்படின்றது இங்கே தேவையில்லை. அதே மாதிரி வந்து சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கலை அப்படின்னா அது நல்லதுக்கு அப்படின்ற மாதிரியும் நினச்சிக்கோங்க. இல்லை சில பேருடைய ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை அந்த ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இங்கே அந்த எண்ட் அப்படின்றது கொடுத்துருக்கலாம். உங்களுக்கு அவங்களுடைய ஒரு ஃபேஸ் அப்படின்றது வந்து தெரிஞ்சிருக்கலாம். அது வந்து உங்களுக்கு நல்லதுக்கு அப்படின்றத நினச்சிக்கோங்க. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு டைம் அப்படின்றது வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த பெயின் கொடுத்துருந்தாலும் இனிமேல் அந்த பெயினில் வந்து நீங்கள் போக போகிறதில்ல. ஸோ சம் ரிலாக்ஸேஷன் ஆகி சம் ஹீலிங் பண்ணிவிட்டு நீங்கள் நியூ வே தான் நீங்கள் போகணும். ஸோ அதுதான் இங்கே வந்திருக்கு உங்களுடைய மெசேஜ். ஸோ உங்களுக்காக நான் இன்னும் ஒரு கார்டு எடுக்கிறேன், என்ன வருது அப்படின்றத பார்க்கலாம். எஸ், ரீபர்த் எப்படி வருது பாருங்கள் உங்களுக்கு. எஸ், கண்டிப்பாக நீங்கள் ரீபர்த் ஆவீங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் நீங்கள் கடந்துட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்டேஜ் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ உங்களுடைய ஒரு ஒரு சோல் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து உங்களுடைய மைண்டில் கிளாரிட்டி அப்படின்றது வந்து கொண்டு வரணும். ஸோ இங்கே வந்து சிச்சுவேஷன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, திஸ் ஆர் தட் அப்படின்ற மாதிரி தான். ஸோ இங்கே வந்து ஒரு 2 சாய்ஸ் இருக்கலாம், ஆப்ஷன் இருக்கலாம் உங்களுக்கு. இல்லை வந்து நீங்கள் வந்து உங்கள் மனசை வந்து ஒரு புதுப்பிச்சுக்கிறதுக்காக ஒரு தருணமாக இங்கே அமைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு இது வருது. அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே வர்றது தான் இங்கே மெயினாக. அந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் ஒரு நியூ பர்த் ஆக போகிறீங்க, ரீபர்த் ஆக போகிறீங்க. சில பேருடைய ஒரு ட்ரூ ஃபேஸஸாக இருக்கலாம், மிஸ்டேக்ஸாக இருக்கலாம், நீங்கள் வந்து புரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே, இந்த கார்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ த வேர்ல்ட் த ரியல் யூ அப்படின்றது வந்திருக்கு. எவ்வளோ சூப்பரான கார்ட்ஸ் உங்களுக்கு வந்திருக்குங்க. அப்படியே எடுத்து வச்ச மாதிரி வந்திருக்கு. ஸோ த வேர்ல்ட் த ரியல் யூ அப்படின்றது உங்களுடைய ஒரு ட்ரூ செல்ஃபை காமிங்க. உங்களுடைய செல்ஃபை நீங்கள் வந்து ஷோ பண்ணலை, உங்களுடைய ரியாலிட்டியை வந்து நீங்கள் ஷோ பண்ணுறதில்ல. மற்றவங்களுக்காக சகிச்சுக்கிட்டு இருக்கீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க, பிறருக்காக வந்து உங்களோட இது வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இது உங்களுடைய கேரக்டராக இருந்தாலும் சில விஷயம் உங்களுக்கு வந்து அது வந்து கஷ்டம் கொடுக்கும்போது நீங்கள் உங்களுடைய ட்ரூ செல்ஃபை காமிச்சு தான் ஆகணும். இங்கே அதுதான் வந்து உங்களுடைய ஹையர் செல்ஃப் மெசேஜ் கொடுக்குறாங்க. அவங்க தான் உங்களை நம்பி இருக்கணும், தவிர நீங்கள் அவங்கள நம்பி இருக்கிறதுக்கு அவசியம் இல்லை. எப்படி வந்திருக்க பாருங்கள் கார்டு. உங்களுடைய ரியாலிட்டி அப்படின்றது இங்கே ஷோ பண்ண வேண்டிய டைம். நீங்கள் வந்து மறைச்சி இருக்கவோ இல்லை வந்து சகிச்சுக்கவோ இங்கே அவசியம் கிடையாது. இது வந்து ரிலேட்டட் உங்களுடைய டேலண்ட், ஸ்கில்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய தைரியமாக இருக்கலாம், உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ரைஸ் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை படிக்கிறதா இருக்கலாம், இல்லை நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் போகிறதா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். பட் உங்களுடைய செல்ஃப் லவ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நீங்கள் உங்களுடைய செல்ஃப் லவ் அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ சூப்பராக வந்திருக்கு கார்ட்ஸு. உங்களோட பாசிட்டிவான கார்ட்ஸ் தான். தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.